ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி காலையில் என்ன டிஃபன், மதியம் என்ன சாப்பாடு அப்படிங்க தான் பார்க்க போகிறேன். என்னக்கா ஒரு டல்லாக இருக்குன்னு யோசிப்பீங்க. குட்டி பையனுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் முடியலை. இப்போ மழையினாலே என்னென்னு தெரியல, 2 நாளாகவே ஒரு தொண்டையில் வந்து அவனுக்கு ஒரு பெயின் இருக்குது, பின்ன ஃபீவர் வந்து இருக்குது. இப்போ கொஞ்சம் கை மருந்தெல்லாம் கொடுத்து இப்போ வந்து தம்பி பரவாயில்ல. இப்போ காலையில் வந்து தோசை ஊற்றி மல்லி இலையும் புதினாவும் மிக்ஸ் பண்ணி ஒரு சம்மந்தி, தேங்காய் சம்மந்தி வந்து அரைச்சாச்சு. காலை வேலையை முடிஞ்சு மதியம் வந்து சரி கொஞ்சம் மீன் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். வாய்க்கே நல்லா இல்லை அப்படின்னாரு. அப்போ கொஞ்சம் காரசாரமாக கொடுக்கும்போது குழந்தைக்கு அந்த சளி பிரச்சனை வந்து இருக்காது. இப்போ ஒரு 1/4 கிலோ மட்டும் கொழுவா மீன் வந்து வாங்கி அதை வந்து வறுக்கிறதுக்கு வந்து நான் தனியாக மாற்றி வச்சுட்டு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள மீன் வந்து கிடச்சி. சாலை மீன் நம்ம வீடை பொறுத்த வரைக்கும் காலையிலேயே ஒரு 7 மணிலேருந்து 7:30க்குள்ளே மீன் வந்து வந்துடும். இன்றைக்கி பின்ன வீட்டில் இருக்கிற காரணத்தினால எதையாவது செய்யலாம் அப்படின்னு. அப்போ வாரத்தில் 3 நாள் மட்டும்தான், திங்கள், புதன், வெள்ளி மட்டும்தான் நான் ஸ்கூல் போவேன். பாக்கி நாள் நான் வீட்டில் தான் இருப்பேன். இப்போ மீனுக்குள்ளே ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வாலெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து பொரிக்கிறதுக்கு மாற்றி வச்சுட்டேன், கொஞ்சம் வந்து கிரேவிக்கு மாற்றி வச்சுட்டேன். இப்போ எதையாவது செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. வீட்டில் இருக்க அன்றைக்கி ஏதாவது பண்ணி கொடுக்கும்போது நமக்கும் சந்தோஷமாக இருக்கும், அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். பின்ன அதே மாதிரி கேட்டிருந்தேன், என்னக்கா தம்பிக்கு இப்போ லீவு அப்படின்னீங்க. இவங்க படிக்கிற ஸ்கூலில் வந்து அப்படி தான். என்ன அப்படின்னம்னா, இந்த மழைக்காலங்களுக்கு வந்து 1 மாதம் லீவ் வந்து விட்டுருவாங்க. நார்மலாக நமக்கு வெக்கேஷன் வந்து இவங்களுக்கு இருக்காது. ஒரு 10 டேஸ் மட்டும் லீவ் விட்டுட்டு உடனே அடுத்த அகாடமிக் இயர் வந்து தொடங்கிருவாங்க. பின்ன இந்த லீவு டைமில் நமக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். குழந்தை வீட்டில் ஒத்தையில் இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்கும். அதுலேயும் உடம்பு முடியெல்லாம் சொல்லவே வேண்டாம். ரொம்ப ஒரு சங்கடமாகவே இருக்கும். பின்ன என்ன செய்ய, கால சூழ்நிலைகள்னால நம்ம எல்லாமே கடந்து போகத்தான் செய்யணும். இப்போ எனக்கும் இல்லை, எல்லாருக்குமே அப்படித்தான். நம்ம ஒரு தூரங்கள் போகும்போது திடீர்னு குழந்தைய வந்து பார்க்க முடியாது, அப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்போ எங்கள் வீட்டு சமையல் வந்து தடபுடலாம் முடிஞ்சிச்சு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாளைக்கு வந்து ஸ்கூல் போவோமா அப்படிங்கிறது தெரியலை. ஆல் இண்டியா பெந்த் அப்படிங்கிறதுனால நாளைக்குள்ள தீர்மானம் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு எடுத்தான். ட்ராவல் அப்படிங்கும்போது நான் போகிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலாக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.